நிலைப்பாடு குறித்து நான் ஒரு 100 வீடியோ காட்ட முடியும். நீங்க என்னென்னலாம் ஆர்எஸ்எஸ், பிஜேபிய பேசியிருக்கீங்க கடந்த காலங்கள்ல. எஸ். அ அது இந்த நானே சொல்லிருக்கேன். இந்த நீங்க என்ன சொல்ல நாட்டுக்கு வேண்டியது? எவ்வளவு ஆபத்தானதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 50 வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். இதுல முத்தலாக் சட்டத்தை எல்லாம் வந்து நீங்க பிஜேபி கொண்டு வர இல்ல, விஷயத்தை முத்தலாக் சட்டத்தை கொண்டு வரப்படும் பொழுதெல்லாம் நான் ம். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கேன். சரி. நான் என்றைக்கு பாஜகவை எதிர்த்தேன் என்றால் ஆ. பாஜகவை எதிர்க்கும் பற்றியோ போது உங்களுக்கு முத்தலாக் சட்டம் இயல்புதாங்க. பாசிச பாஜக கொண்டு வர இயல்புதாங்க. சட்டத்தை இன்றைக்கு இருங்க. பாரதிய எடுத்துட்டு ஜனதா வரும்போது அதை வேலூர் இப்ராஹிம் எதிர்த்தீங்க. விட்டுருங்க. வேலூர் இப்ராஹிம் விட்டுருங்க. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற 99% மக்கள் பாஜகவை எதிர்த்தவர்கள் தான். சார் நீங்க ஏகத்துவ ஜமாத்துல இருக்கும்போது அததாங்க சொல்றேன். ஆர்எஸ்எஸ் பிஜேபி அடே, எவ்வளவு முஸ்லீமே கடுமையான விட்டுருங்க. விமர்சனம் வச்சீங்க. என்னங்க நீங்க இப்படி நான் பேசுறீங்க? எடுத்து ஒரு காட்டுங்களா? முஸ்லீமே என்கிட்ட விட்டுருங்க. 50 வீடியோ நான் இருக்கு. இஸ்லாமியன் நீங்க தான் நீங்க பேசுறதெல்லாம். அளவு நீங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஏங்க, என்னென்ன நான் பேசுனீங்கன்னு என்கிட்ட வீடியோ கேட்கறது இருக்கு. இல்ல. இன்னமும் இருக்கு. திரும்பவும் சொல்றேன். நான் தளத்துல அழிக்காம இருக்கு. நான் வச்சிருக்கிறேன். அதான் இன்னமும் இருக்கு. ஏன் யூடியூப் சேனல்ல நான் வச்சிருக்கிறேன் அழிக்காம. ஏன் வச்சிருக்கிறேன்? வரலாற்றில் கடந்த காலத்தில் வேலூர் இப்ராஹிம் எதை பேசினான், இன்றைக்கு எதை அதே சட்டம் பேசுகிறான், தான் இன்னைக்கும். எதை அதே சட்டம் தான் அதாங்க இன்னைக்கும். சொல்றேன். எதை பேசுனா அதுல நியாயம் ஒப்பீடு. ஏன்னா கடந்த காலத்துல அன்னைக்கு உங்களுக்கு வந்து அது கடந்த வந்து காலத்தில் கசக்குது, இன்னைக்கு இதே இனிக்குதா? கடந்த காலத்தில் யாரெல்லாம் இஸ்லாம் என்று சொன்னார்களோ அதை சிந்திக்காமல் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொண்டு பேசின. ஆனால் இஸ்லாம் வேறு, இவர்கள் இஸ்லாத்தின் பெயரால் அரசியல் ஆதாயம் தேடுபவர்கள் என்று புரிந்து கொண்ட பிறகுதான் நான் பாரதிய ஜனதா கட்சியில ஒரு நல்ல இல்ல சார், காரியத்தை அன்னைக்கு உங்களுக்கு கசந்தது அந்த சட்டம், இன்னைக்கு இனிக்குதுன்னா எப்படி திரும்ப சார் இது? சொல்றேங்க. அது என்ன சார், ஒரு நீங்க 5 புரியுற வருஷத்துல விதத்துல உங்க சொல்றேன். நிலைப்பாடு மாறி இருக்கு. நான் 10 வாட்டி நிலைப்பாடு மாறினா பரவாயில்ல. ஆ. நான் இணைந்த முதல் அரசியல் கட்சி என்பது பாரதிய ஜனதா கட்சி. அன்னைக்கு அதே முத்தலாக் சட்டம் தான், நல்லா நீங்க இன்னைக்கு அதே புரிஞ்சுக்கணும். ட்ரிபிள் தலாக் 10 தான். வாட்டி ஆமாவா? வேலூர் இப்ராஹிம் வேற அரசியல் ஏதாவது கட்சி சட்டமா? அன்னைக்கும் பாசிச பாஜக தான் நீங்க சொன்ன வார்த்தை, திரும்பவும் இன்னைக்கு அது புரிஞ்சுக்கங்க. ஏன் நீங்க புனித பாஜகவா? நீங்க புரிஞ்சிக்கவே இன்னைக்கு உங்களுக்கு மாட்டீங்க. புனித பாஜகவா நீங்க அது? புரிந்து கொள்ளவே மறுக்கிறீர்களே. வேலூர் இப்ராஹிம் ஒரு இஸ்லாமி என்பதற்காக நீங்க டார்கெட் பண்றீங்க. இந்துக்களே ஆர்எஸ்எஸ் எதிர்த்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு பாஜகவுல தான் இருக்கிறாங்க. இந்துக்களே. ஏன் இஸ்லாமியருக்கு நீங்க அடுத்த கட்டம் போறீங்க? பிறப்பால் இந்துவாக இருக்கக்கூடியவர்களே ஆர்எஸ்எஸ் எதிர்த்தவர்கள் தானே, புரியாமல் எதிர்த்தவர்கள் தானே. இன்றைக்கு பாஜகவில் இருக்க அத்தனை பேரும் வச்சுக்கங்க. இன்றைக்கு பாஜகவுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்கிறார். கடந்த காலத்தில் ஆர்எஸ்எஸ் ஆதரிச்சவர் அவரு. ஆர்எஸ்எஸ் பாடல்களை பாடியவர் அவரு. சொல்வீங்களா நீங்க? கடந்த காலத்தில் அவர் ஆதரிச்சு பேசியிருக்க ஒரு ப்ரூஃப் காட்ட முடியுமா? அவர் அம்மையா ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது இப்படி பேசினாரா? இல்ல. இன்னைக்கு பேசுறாரு. உடனே என்ன சொல்லுவீங்க? பார்த்தீர்களா இப்படி பேசுறான்னு சொல்லுவீங்களா? ஏங்க, ஒரு மனிதன் எப்பொழுது உண்மையை புரிந்து கொள்கிறானோ அந்த புரிந்து கொள்ளக்கூடிய உண்மையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதுதானே நியாயம். வேலூர் இப்ராஹிம் கடந்த காலத்துல உண்மையை புரியாமல் கண்டவன் சொன்னதை கேட்டேன். இன்னைக்கு சரியான நிலைப்பாட்டை சிந்தித்து படித்து ஆர்எஸ்எஸ் என்றால் அபாயகரமானது என்று சொல்லும் பொழுது ஆர்எஸ்எஸ் கேம்புக்கு போய் பயிற்சி பெற்று ஓராண்டு பயிற்சி, 7 நாள் பயிற்சி, 20 நாள் பயிற்சி என்று பயிற்சி பெற்று அங்கு என்ன பேசுறாங்க, என்ன நடவடிக்கை என்று ஒவ்வொன்றும் தெரிந்து கொண்ட பிறகுதான் நான் ஆதரிக்கிறேன் தவிர கண்மூடித்தனமா ஆதரிக்கல.